கோலாலம்பூர் ஜலன்புடுவில் அமைந்துள்ள கோர்ட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகத்தை காண பெருந்திரளான பக்தர்களும் பொதுமக்களும் வருகை புரிந்திருந்தனர். காலை 5:30 மணி முதல் விக்னேஸ்வர மற்றும் யாகசாலை பூஜையுடன் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இனிதே தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. பின்னர் கோபுரத்தில் மலர் தூவி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு காலை மணி 10க்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதோடு கூடி நின்ற பக்தர்களுக்கும் அந்நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக 2 நாள்களுக்கு நடைபெற்ற சிலைகளுக்கு எண்ணெய் சாத்தும் வைபவத்திலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதாக அங்கு வருகை புரிந்திருந்த சிலர் கூறினர். காலையில் மணி ஒரு 6:30 வந்துட்டேன். பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் நல்லா எல்லாம் ரிசீவ் பண்ணி செஞ்சுருந்தாங்க. கிரௌடாக இருந்தாலும் நல்லா கரெக்டாக செஞ்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தேன். தூரத்துலேருந்து பார்த்தேன். தொடர்ந்து 40வது நாள் கடைசி நாள் வரலான்னு ஒரு பிளானிங் வச்சுருக்கேன். நான் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்தது. அந்த வழிபடுற இடத்துல எல்லாம் அமைதியாக இருந்தது. டிவி ஸ்க்ரீன்ஸ் அழகாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணாங்க. ஸோ அப்படியே மேலே போய் அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேலிய ரொம்ப வேலியா இருக்கு. கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றேன். ஓகே, நாங்கள் நேற்றே வந்துட்டோம். ஹோட்டலில் தங்கினோம் ஒரு நாளைக்கு. அப்புறம் அந்த ப்ரேயர்ஸில் இருந்தது, அதெல்லாம் கலந்துக்கிட்டோம். என்ன சாஸ்திரம் சாமிக்கு என்ன சாஸ்திரம் அத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இங்கேயும் தங்கிட்டோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொது விடுமுறையை பயன்படுத்தி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அதிகமான மக்கள் வருகை புரிந்திருந்தனர். மக்கள் கூட்டமும் காலை நேரத்தின் வெயிலும் சற்று அதிகமாகவே இருந்தாலும் பக்தர்கள் அமைதியை கடைபிடித்து இறைவனை தரிசித்து சென்றனர். 5:30 காடியை பார்க் பண்ணி அப்புறம் கூட்டம் அப்பயே எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது. இடிச்சு பிடிச்சலாம் வந்து ஒரு இடம் தம்பி ஒரு இடம் பிடிச்சிட்டாருங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னு க்ரௌடு நமக்கு மேசிவ் க்ரௌட்லாம். வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். காலையில் 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். நானும் ஹோட்டலில் தான் தங்கினோம். ஹோட்டலில் தங்கியிருந்தோம், பிள்ளைங்களோட ஹோட்டலில். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல் வெரி சாட்டிஸ்ஃபைட். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. வெயில் கொஞ்சம் இப்போ காலையில் வர்றது நல்லா இருக்குது, இதமாக இருக்குது. போன வாட்டி நான் வந்தேன், லேட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வெள்ளனே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை பார்க்கறதுக்காண்டியே வந்தோம். நல்ல தரிசனம் கிடச்சிச்சுமா. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனிடையே இன்றிரவு மணி 7க்கு விநாயகர் ராஜ அலங்காரத்துடன் தங்க ரதத்தில் எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளிக்க உள்ளார்.